அகிலம் நியூஸ் உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது அகிலம் நியூஸின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையுடன். விரைவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். விரைவில் பிரதி போலீஸ் மா அதிபராக உள்ள சாணி அபிசேகர. இரண்டாவது நாளாகவும் சரிவு கண்டுள்ள கொழும்பு பங்குச்சந்தை. தென்னிலங்கை சிறைச்சாலையில் தமிழ் கைதி ஒருவர் படுகொலை. மின்சார வாகன அனுமதி பத்திரத்தில் முறைகேடு. மதுபான சாலைகளுக்கு பூட்டு, வெளியானது அறிவிப்பு. மனைவியை தீ வைத்து எரித்துக் கொன்ற கணவன் 10 வருடத்துக்கு பின் கைது. யாழில் 3 இளைஞர்கள் கைது. மோடியின் வருகையை முன்னிட்டு அனுராதபுரத்தில் சிறப்பு போக்குவரத்து ஏற்பாடுகள். ஒன்றுடன் ஒன்று மோதிய 3 வாகனங்கள், ஒருவர் பலி. வடமராட்சி ஆலியவலை கடற்கரையில் கடற்றொழிலாளர்களிடையே குழப்பம். தொடர்பான விரிவான செய்திகள். சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சாணி அபிசேகரவை பிரதி போலீஸ் மா அதிபர் பதவிக்கு நியமிக்க தேசிய போலீஸ் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளராக இருந்த சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சாணி அபிசேகர கடந்த கோட்டாபய ஆட்சியில் அரசியலில் பழிவாங்கல்களுக்குள்ளாக்கப்பட்டு கட்டாய ஓய்வில் அனுப்பப்பட்டார். இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவிக்கு வந்த பின்னர் அவர் போலீஸ் சேவையில் ஒப்பந்த அடிப்படையில் இணைத்துக் கொள்ளப்பட்டதுடன் அவர் கடைசியாக வகித்த சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பதவியில் சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்டிருந்தார். எனினும் அவரது கனிஷ்ட அதிகாரிகள் தற்போது பிரதி போலீஸ் மா அதிபர் பதவியில் இருக்கும் நிலையில் அவர்களின் கீழ் பணியாற்றுவதில் சாணி அபிசேகரவுக்கு சிற்சில சிக்கல்கள் ஏற்பட்டிருந்தது. அதனை காரணம் காட்டி சாணி அபிசேகரவுக்கு பிரதி போலீஸ் மா அதிபர் பதவி உயர்வு வழங்க போலீஸ் திணைக்களம் முன்வைத்திருந்த கோரிக்கைக்கு தேசிய போலீஸ் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. அதன் பிரகாரம் சாணி அபிசேகர விரைவில் பிரதி போலீஸ் மா அதிபராக பதவி உயர்த்தப்படவுள்ளார். அமெரிக்கா புதிய வரிகளை விதித்ததை தொடர்ந்து கொழும்பு பங்கு சந்தை விலை குறியீடுகள் இன்று 2வது நாளாக சரிவை கண்டுள்ளன. இன்றைய வர்த்தக முடிவில் அனைத்து பங்கு விலை குறியீடும் 284.25 புள்ளிகள் சரிந்து 15,373.35 புள்ளிகளாகவும் S&P SL 20 விலை குறியீடு 101.61 புள்ளிகள் சரிந்து 4,541.71 புள்ளிகளாகவும் பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் இன்றைய பரிவர்த்தனைகள் 3.17 பில்லியன் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பூசா உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் தமிழ் கைதியொருவர் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். குறித்த கொலை சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவத்தில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நந்தகுமார் சிவானந்தன் என்ற 46 வயதுடைய ஒருவரை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். உயிரிழந்த கைதியின் உடலில் சுமார் 11 இடங்களில் கத்திக்குத்து காயங்கள் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் உயிரிழந்த கைதியோடு அதே அறையிலிருந்து வேறு சில கைதிகள் இந்த கொலையை செய்திருக்கலாம் என்ற சந்தேகத்தில் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் உயிரிழந்த கைதியின் சடலம் காலி தேசிய வைத்தியசாலையின் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு பண பரிமாற்றங்களின் அடிப்படையில் வெளிநாட்டு பணிபுரியும் இளைஞர்களுக்கு முழு மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்வதற்காக அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டதில் பெரும் முறைகேடு நடந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கை நாடாளுமன்றத்தின் அரசாங்க கணக்குகள் பற்றிய கோபா குழுவின் விசாரணையில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. கோபா குழுவின் விசாரணை போது அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டதில் பண மோசடி நடந்திருக்கலாம் என்ற சந்தேகம் எழுவதாக தணிக்கை அதிகாரி சுட்டிக்காட்டியுள்ளார். 2024 செப்டம்பர் 30 வரை இறக்குமதி செய்யப்பட்ட 921 வாகனங்களுக்கு சொகுசு வாகன வரி விலக்கு உயர்த்தப்பட்டதன் காரணமாக அரசாங்கத்திற்கு 2.42 பில்லியன் ரூபாய் வரி வருமான இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இதன்போது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் 2 முக்கிய நிறுவனங்கள் 640 அனுமதி பத்திர பெறுநர்களுக்கு வசதிகளை வழங்கிய இறக்குமதியாளர்களாக செயற்பட்டுள்ளதாகவும் இதன்போது தெரிய வந்துள்ளது. கோபா குழுவில் வெளிப்படுத்தப்பட்ட விடயங்கள் குறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டு நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் இதனை தெரிவித்துள்ளது. குறித்த வெளிப்படுத்தலின்படி அனுமதி பத்திரங்கள் வழங்கும் போர்வையில் வியாபாரம் ஒன்று நடந்துள்ளதாக கோபா குழுவிற்கு தகவல் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. குறிப்பிட்ட காலகட்டத்தில் வெளிநாடுகளுக்கு செல்லாத 4 நபர்களுக்கு மின்சார வாகன அனுமதி பத்திரங்களும் வழங்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. முன்னாள் தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சின் முன்னாள் செயலாளர் முன்னாள் அமைச்சரின் வேண்டுகோளின் பேரில் இவை அனைத்தையும் செய்ததாக கோபா குழுவில் தெரியவந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு மதுபான சாலைகள் மூடப்படுவது தொடர்பான அறிவிப்பை மதுவரி திணைக்களம் வெளியிட்டுள்ளது. அதன்படி ஏப்ரல் 13 மற்றும் 14 தேதிகளில் நாடளாவிய ரீதியில் உள்ள
அனைத்து மதுபான கடைகளும் மூடப்பட வேண்டும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்தோடு குறித்த நாட்களில் சுற்றுலா வாரியத்தால் அங்கீகரிக்கப்பட்ட விடுதிகளில் தங்கும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு மட்டுமே மதுபானம் வழங்க முடியும் என்றும் மதுவரி திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. கம்பஹா பமுனுகம புபுதுகம பிரதேசத்தில் கடந்த 2015ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி தனது மனைவியை தீ வைத்து எரித்து கொலை செய்து பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்று தலைமறைவாக இருந்த கணவன் பல ஆண்டுகளுக்கு பின்னர் பமுனுகம போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பில் தெரிய வருவதாவது, சந்தேக நபர் குடும்ப தகராறு காரணமாக கடந்த 2015ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி தனது மனைவியை தீ வைத்து எரித்து கொலை செய்து பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்று தலைமறைவாக இருந்துள்ளார். இதனையடுத்து போலீசார் சந்தேக நபருக்கு எதிராக நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்துள்ளனர். பின்னர் சந்தேக நபருக்கு எதிராக வத்தலை நீதிமன்றில் கடந்த 2019ஆம் ஆண்டு டிசம்பர் 18ஆம் தேதி பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த கொலை சம்பவம் தொடர்பில் பமுனுகம போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர் தெஹிவளி பிரதேசத்தில் வைத்து நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். பாணந்துறை மோதரவில பிரதேசத்தைச் சேர்ந்த 55 வயதுடைய கணவனை கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பமுனுகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் ஹெரோயினுடன் 3 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் போதைப்பொருள் தடுப்பு போலீசாரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது 2 கிராம் 780 மில்லிகிராம் ஹெரோயினுடன் 3 சந்தேக நபர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட மூவரில் 2 நாவட்குழி பகுதியையும் ஒருவர் குருநகர் பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவர்களை யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையை முன்னிட்டு நாளை மறுதினம் காலை 7:30 மணி முதல் 10:30 மணி வரை அனுராதபுரம் நகரின் சில முக்கிய வீதிகள் ஜெயஸ்ரீ மகாபோதி மற்றும் தொடருந்து நிலையத்திற்கு அருகிலுள்ள பிரதான வீதியை அவ்வப்போது மூடுவதற்கு தீர்மானித்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்திய பிரதமர் இன்று நாட்டிற்கு வரவுள்ளமையால் கொழும்பு தொடக்கம் கட்டுநாயக்க அதிவேக வீதி மற்றும் பேஸ்லைன் வீதி இன்று மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை பல சந்தர்ப்பங்களில் மூடப்படவுள்ளது. அத்துடன் காலி முகத்திடல், சுதந்திர சதுக்க மற்றும் பத்திரமுல்லை, அபேகம ஆகிய பகுதிகளில் உள்ள வீதிகள் நாளை பல சந்தர்ப்பங்களில் மூடப்படும் எனவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. களுத்துறை தெற்கு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட காலி கொழும்பு வீதியில் வெட்டுமகட பிரதேசத்தில் 3 வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக களுத்துறை தெற்கு போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது. களுத்துறையிலிருந்து காலி நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டி ஒன்று வீதியில் பயணித்து சைக்கிளுடன் மோதி பின்னர் பஸ் உடன் மோதியுடன் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்தின் போது சைக்கிளில் செலுத்துனர் படுகாயமடைந்துள்ள நிலையில் நாகுடி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் களுத்துறை தெற்கு பிரதேசத்தைச் சேர்ந்த 53 வயதுடையவர் ஆவார். இதனையடுத்து பஸ் சாரதியும் முச்சக்கர வண்டியின் சாரதியும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை களுத்துறை தெற்கு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு ஆலியவலை கடற்கரையில் கடற்றொழிலாளர்களிடையே முருகல் நிலை ஏற்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வடமராட்சி கிழக்கு ஆலியவலை கடற்றொழிலாளர் சங்க எல்லைக்குட்பட்ட கடற்பகுதிகளில் மனித வலுவற்ற உளவு இயந்திரம் பாவித்து கரைவலை தொழில் செய்வதற்கு சங்கத்தால் தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இதனை மீறி நபர் ஒருவர் அப்பகுதியில் உளவு இயந்திரம் கொண்டு தொழில் புரிந்து வருகின்றார். உடனடியாக இதை தடுத்து நிறுத்தி குறித்த கரைவலை வாடியை அகற்றுமாறு நீரியல் வள திணைக்கள அதிகாரிகள், மருதங்கேணி காவல் நிலையம், கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசம் போன்றவற்றிற்கு அறிவுறுத்தியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. இன்று காலை குறித்த சம்மாட்டி ஆலியவலை கடற்றொழிலாளர் சங்க எல்லைக்குட்பட்ட பகுதியில் உளவு இயந்திரம் கொண்டு தொழில் புரிந்த போது அங்கு கடற்றொழிலாளர்களிடையே முருகல் நிலை ஏற்பட்டுள்ளது. அதிகாரிகளுடன் நடவடிக்கை மேற்கொள்ள தவறும் பட்சத்தில் முருகல் நிலை வன்முறையாக மாறக்கூடிய வாய்ப்பு காணப்படுவதாக அப்பகுதி கடற்றொழிலாளர்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர். இதேவேளை வடமராட்சி கிழக்கின் பல பகுதிகளிலும் சட்டத்துக்கு முரணாக கரைவலை தொழிலை மேற்கொள்வதால் கடற்றொழிலாளர்களின் படகு இயந்திரம் அண்மை காலமாக சேதங்களை எதிர்கொள்வதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அகிலம் நியூஸின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் என்றும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.